கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 1 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தபோது ஆண்டவராகிய கர்த்தர் மோசே என்னும் இரட்சகனை ஏற்படுத்தி எகிப்தியருக்கு 10 வாதைகளை கொடுத்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீட்டுக்கொண்டார். 40ஆம் ஆண்டு கானான் தேசத்தின் எல்லையிலே வரும்பொழுது 40ஆம் ஆண்டிலே, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு 40ஆம் வருஷத்திலே 11வது மாதத்திலே 1ஆம் தேதியிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், இதுவரைக்கும் நடத்தி வந்த காரியங்களை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 40 ஆண்டுகளும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்தார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை கொண்டு போகிற தேசத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதத்தை விட வனாந்தரத்திலே கர்த்தர் நன்மையாய் நடத்தி வந்தார். இதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இதோடு நின்றுவிடப் போவதில்லை. நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.